நீதிமன்ற வளாகத்திலிருந்து சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், ராமதாஸ் தரப்பிலிருந்து அவர் நீதிமன்றத்திற்கு வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த சூழல் எப்படியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது? அதாவது இந்த வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிராகத்தான் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு தான். அந்த வழக்கு நேற்றே அவர் ஒரு அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் முறையிட்ட போது இன்று விசாரிப்பதாக நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் தெரிவித்திருந்தார். ஆனால் வழக்கு விசாரணை தொடங்கி அந்த வாதங்கள் வைப்பதற்கு முன்பாகவே நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் இந்த பிரச்சனையை என்னால் 10 நிமிஷத்தில் தீர்க்க முடியும், எனவே நான் சொல்வதை கேளுங்கள், நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் என்று தெரிவித்த அவர் இருவரையும் பாமக ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருவரையும் என்னுடைய அறைக்கு 5:30 மணிக்கு வர சொல்லுங்கள், நான் பேசுகிறேன், இருவரிடம் பேசுகிறேன் என்று தெரிவித்திருந்தார். அப்போது சரி என்று இரு தரப்பிலும் தெரிவித்துவிட்டு சென்று விட்டார்கள் அவர்களது தரப்பு வழக்கறிஞர்கள். ஆனால் உடனடியாக பாமக, அதாவது அன்புமணி ராமதாஸ் தரப்புல இருந்து உடனடியாக பாமக செய்தி தொடர்பாளர் தீர்வால் இந்த வழக்குல நாங்கள் ஆஜராக தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்து விட்டார். ஆனால் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர் தற்போது உயர்நீதிமன்றத்துக்கு வர மாட்டார் என்றும், குறிப்பா அவருக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் வர இயலவில்லை என்பதை தனது வழக்கறிஞர் VS கோபு மூலமாக ஒரு கடிதமாக நீதிபதியிடம் அளிக்குமாறு அவர் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து அந்த கடிதம் ஒன்றை அடுத்த கட்டமாக இந்த 5:30 மணிக்கு வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்போ அல்லது அதற்கு முன்பாகவே கூட அந்த கடிதத்தை ராமதாஸ் தரப்பு தெரிவிக்கப்பட்ட அந்த கடிதத்தை அவர்கள் அவர் தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் முன்பு சமர்ப்பிப்பார்கள். அதன் பிறகு இதை ஒரு வழக்காக அவர் விசாரிக்கிறாரா அல்லது அன்புமணி ராமதாஸ் மட்டும் வருவதை பார்த்து அவரிடம் மட்டும் இதை பற்றி பேசிவிட்டு வேறொரு நாளில் ராமதாஸிடம் பேசுவோம் என்று தெரிவிக்கிறாரா, இல்லை வழக்கை விசாரிக்கிறேன் என்று கூறி விசாரணைக்கு நாளை ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கிறார் என்பது பின்னதான் தெரிய வரும். தற்போதைய சூழலில் ராமதாஸ் உயர்நீதிமன்றத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை, அவர் திட்டவட்டமாக அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்து விட்டார்கள். ரமேஷ்குமார், இப்ப ராமதாஸ் அவர்கள் வராத பட்சத்துல அன்புமணி மட்டும் அந்த நீதிபதியோட அறைக்கு வருகிறார் அப்படின்னா அந்த நேரத்தில் ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கு? ஏன்னா நாளைக்கு பொதுக்குழு அது நடக்கக்கூடாதுன்னு தான் மனு தாக்கல் பண்ணியிருந்தார் ராமதாஸ். என்ன நடக்கும்? வழக்கை தொடர்ந்தது ராமதாஸ் தரப்பு, பிரதிவாதி என்பது பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸ் தரப்பு. ஆக பிரதிவாதி மட்டும் அழைத்து பேசுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த தீர்வும் ஏற்படாது, எந்த முடிவு எடுக்க முடியாது. எனவே வழக்கு நீதிமன்றத்தை பொறுத்தளவு மனதார தரப்புவாதம், பிரதிவாதி தரப்புவாதம் என்ற இரு தரப்பு வாதங்களை கிட்டதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். இல்லை என்றால் அது ஒருதலை பட்சமான உத்தரவாக முடிவெடுத்து அது ஆகிவிடும். எனவே அதை நீதிபதி ஏற்றுக்கொள்வாரா, அன்புமணி ராமதாஸை மட்டும் அழைத்து பேசுவதை ஏற்றுக்கொள்வாரா அல்லது அவரை அழைத்து பேசிவிட்டு இன்னொரு நாள் நிர்ணயித்து அன்று வர சொல்ல முடியுமா என்று கேட்பாரா என்பது ஒன்றும் தெரியவில்லை. அதுக்கு அடுத்த கட்டமாக இவர்கள் கொடுக்கும் கடிதத்தை பொறுத்துதான் நீதிபதி உரிய உத்தரவு பிறப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை 2 பேரும் பேசாமல் வழக்கை நான் விசாரிக்கிறேன் என்று தகுதியின் அடிப்படையில் இந்த வழக்கை நான் விசாரிக்கிறேன் என்று விசாரித்து உத்தரவு பிறப்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆக நீதிபதி முன்பு இப்ப பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு தரப்பு எப்படி இதை அணுகுவது என்பது பல்வேறு வழிவகைகள் இருக்கின்ற காரணத்தினால அது ஏதாவது ஒரு வாய்ப்பை அவர் பயன்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.